என்ன சரிம்மா சொல்லுவாங்க, ஐ ஆம் பீயிங் ரெக்கார்டட் இன் மை பாடி கேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு போலீஸ் உங்களோட இன்டராக்ட் பண்றாங்கனாலே, அவங்க வந்து பாடி கேம் இருக்கும். அந்த இன்டராக்ஷன் எப்படி இருக்கும், அதை மானிட்டர் செய்யப்படும். ஏன்னா, அவங்க வந்து அவங்களோட பர்சனல் கெப்பாசிட்டியில பப்ளிக்கோட இன்டராக்ட் பண்ணல. அவங்க மக்களோட வரி பணத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு ஊழியர். அவங்க வந்து இவ்வளோ முக்கியமான ஒரு வேலைய செய்றாங்க. பொதுமக்களோட இங்க எத்தனையோ காவல்துறை அத்துமீறல்கள் பிறகு தான் இங்க பாடி கேம்ங்கிறத வந்து போட்டாங்க. ஜார்ஜ் ஃப்ளாய்டுன்னு ஒரு கருப்பர் மேல இந்த வெள்ளைக்கார போலீஸ் வந்து அராஜகம், அத்துமீறல், சித்திரவதை பண்ணதுனால தான் பாடி கேம் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாலேயே இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது வந்து உங்ககிட்ட தப்பா பழகுறாங்க, உங்களுக்கு சேஃப்டி இல்ல. அது வந்து என்கரேஜும் பண்ணும். ஓகே. இந்த போலீஸ் தவறா நடந்துக்கிட்டாலும், இவர் வந்து அணிந்திருக்கிற அந்த பாடி கேம்னால ஒரு எவிடன்ஸ் இருக்கும். இப்ப எல்லாருமே எங்கேயாவது ஒரு பிரச்சனைன்னா எடுத்து என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட்டு? கேமரா எடுத்து ஆன் பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஒரு அது தற்காப்பு தான். அது ஒரு இயல்பு தானே! அப்படி இருக்கும்போது நம்மளோட சஜஷன் ரொம்ப ரொம்ப அருமையானது. அண்ணன் எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வையாளர்ன்னு நமக்கு காட்டுது. எவ்வளோ ஆழமான ஒரு சிந்தனையாளர்ன்னு தெரிவிக்குது. அவர் வந்து எல்லா நாட்டிலயும் இருக்கிற டெக்னாலஜி, தொழில்நுட்பங்கள்லாம் இங்க கொண்டு வரணும்னு நெனைக்கிறாரு. அதுதான் வந்து வளர்ச்சி. இது அவருக்கு அட்வைஸ் பண்ற குழுவும் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஸோ பாடி கேம் இஸ் அன் எக்ஸலென்ட் சஜஷனுங்க. நடக்கிற எத்தனையோ விஷயம் சிசிடிவி கவரேஜ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு புள்ளிவிவரம் பார்த்தேன். ஒரு 42 43% தான் கவரேஜே இருக்கு. ஓகேங்களா? அப்ப எத்தனையோ இடங்கள்ல பிளைண்ட் ஸ்பாட்ன்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டில. அது சிசிடிவி இல்ல, பக்கத்துல இருக்கிற கடைங்ககிட்டயும் அந்த வசதி இல்ல. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பிளைண்ட் ஸ்பாட்ஸ். அந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ்க்குலாம் எப்ப நீங்க சிசிடிவி குடுக்க போறீங்க? ஏதோ இருக்கறதுனால இப்ப ஆக்சுவலி என்ன தெரியுமா சொல்றாங்க, உருட்டுறாங்க ஹரி. இந்த பாஸ்கோ கேஸ் அதிகமானதெல்லாம் வந்து விழிப்புணர்வு. நம்ம அடிக்கடி இந்த வன்முறை சம்பவங்கள்லாம் நம்ம டெய்லியுமே பார்க்கறது வந்து சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கறதுனால, அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பெருமையாடா? இதெல்லாம் ஒரு பெருமையாடா? அதிகமா வந்து கேஸ் பதிவாகுறதே எங்களால தான், விழிப்புணர்வுனால தான். அதிகமா உங்களால பொதுமக்கள்னால இந்த காட்சிகள் பார்க்க முடியிருந்ததே நாங்க சிசிடிவி வச்சதுனால தானா? இதெல்லாம் பெருமை. மறுபடியும் இந்த பேண்டேஜ் தீர்வுகள் தான். ஒரு பெரிய லீக் மாரி ஓடிட்டு இருக்கு. மடம் உடைஞ்சு ஒரு தண்ணி பெரிய ஒரு வெள்ளம் வந்துட்டு இருக்கு. இவங்க போய் ஒரு பேண்டேஜ் ஒட்டுறாங்க மேல. இதுதான்யா விளம்பர திமுக. ம். இல்ல அதான் கரெக்டா சிப்ரோ சொன்ன மாதிரி அந்த ஜீரோ டார்க் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவு பாசிபிள் இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியும். என்ன இருந்தா போதும். செய்யணுங்கிற வில் இருக்கணும். அதை வந்து கவனிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு டீம் போட்டு செயல்படணும். அந்த வேலை சரியா நடக்கலன்னா ஏன் சரியா நடக்கல, இந்த இடத்துல போட்டாச்சா இப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் தலைமையில. எல்லா வேலையும் தானா ஒழுங்கா நடக்கும். கேள்வியே கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்தினாலதான் இவங்க யாருமே உருப்படியா வேலையை செய்யாம எல்லாரும் அப்படியே சுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? கேட்கறதுக்கு ஆள் போட்டாதானே உண்டு. செய்ய வேண்டியதுக்கு பாதுகாப்புக்கு யார் இருக்காங்களோ அவங்கள போட்டாதானே உண்டு. இன்னொரு விஷயம், நம்ம அந்த பட்டன் இருக்கு இல்லையா, சேஃப்டி பட்டன் வந்து சொன்னாரு அண்ணா வந்துட்டு எல்லா இதுலயும் வண்டியிலையும் பேருந்துகள் இன்ஸ்டால் பண்ணுவோம், பிரைவேட் ஷேர் ஆட்டோஸ்லயும் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அது பாசிபிளா? அதுவும் இல்லாம அதை ப்ரெஸ் பண்ணா அடுத்த 5வது நிமிஷம் வந்து ஒரு உங்களுக்கு காவல்துறையில இருந்து சப்போர்ட் வந்துடும், பக்கத்துல வந்துருவாங்க, 5 நிமிஷத்துல உங்களை நோக்கி வந்துருவாங்கன்னு சொன்னப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம், இதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்குமான்னு கேள்வி கேட்டதுக்குலாம் ஒரே பதில், நம்ம எந்த காலகட்டத்தில் இருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ஒரு ஃபுட் ஆர்டர் போட்டீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆகுது. பிளிங்கிட்ல ஆர்டர் போட்டா 10 நிமிஷம், 8 நிமிஷம், 5 நிமிஷத்துல வராங்க அவங்கெல்லாம். ஒரு பிரைவேட் கம்பெனியால வெறும் அவங்களோட ஓன் மேப்பிங் சிஸ்டம் வச்சு இது பண்ண முடியும், இதை புல் ஆஃப் பண்ண முடியும்னா ஒரு கவர்மெண்டால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்கன்னா நீங்க தான் முட்டாள். அது ஏன் அப்படி நடக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஏன்னா இது வரைக்கும் இருந்த கவர்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த எண்ணமே கிடையாது. அவங்க உங்களை அப்படி பழக்கி வச்சுட்டாங்க. கவர்மெண்ட்லாம் செய்யாதுப்பா, கவர்மெண்ட் பஸ்னா ஓட்ட உடசலா இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கேவலமா இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் மோசம், மினிஸ்டர்ஸே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்கப்பா, நம்ம போனால் வந்து எனக்கு காசு இல்லாதவங்க தான் அங்கெல்லாம் போவாங்க, அங்கே போனால் எல்லாத்துக்கும் லஞ்சம் கேட்பாங்கப்பா. இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி வச்சு 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 கவர்மெண்ட் ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணி வந்தால் கவர்னன்ஸ், நல்ல கவர்னன்ஸ் கொடுக்கணும், கவர்மெண்ட் ரிசோர்ஸஸை பயன்படுத்தி இதெல்லாம் பண்ண முடியும், கவர்மெண்ட்டுக்கு வர வரி பணத்தை வச்சு இதெல்லாம் நேர்மையாக செய்ய முடியும்னு ஒருத்தர் சொல்லும்போது அது உங்களுக்கு தூரமாக தெரியுது ரியாலிட்டியிலிருந்து. ஏன்னா உங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சு 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 பழக்கி வச்சுட்டாங்க. நீங்களும் கொடுத்து 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 பழகிட்டீங்க. கொடுக்கறதே நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஒரு ஒரு லேண்டுக்கு போய் நீங்க பத்திரப்பதிவு பண்ண போறீங்கன்னா அங்க வந்து காசு கொடுக்காம எப்படிப்பா வேலை நடக்கா அப்படின்னு கேட்பீங்க. கொடுக்காம இப்படி நடக்கும்னு வந்து கேட்கற அளவுக்கு வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி நீங்களே நார்மலைஸ் பண்ணிட்டீங்க. அது அவனுக்கு வந்து நீங்க ஒத்துக்கிற மாதிரி தான் அது தெரியாம, அதெல்லாம் மாறாதுப்பா, விஜய் வந்தா நாளைக்கு பாலாறும் தேனாரும் ஓடுமான்னு கேட்பீங்க. அது ஓடும்லாம் யாரும் சொல்லல. நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை தான் நான் ப்ராமிஸ் பண்ணுவேன்னு அவர் சொன்னாரு. இதை அவர் ப்ராமிஸ் பண்றாருன்னா அவர் வந்துட்டு
அவருக்கும் தெரியும்ல நிதி நிலைமை என்ன, தமிழ்நாடு நிதி நிலவரம் என்ன, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம், இதெல்லாம் அடைக்க முடியுமா, எல்லாம் கணிச்சு தான் அவர் வந்து ஒரு கல்குலேஷன்ல தான் அவர் சொல்றாரு. அதை பண்ண முடியுங்கிறதுனால தான் அவர் சொல்றாரு. சும்மா வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க நாமளும் போட்டி கொடுப்போம் அப்படின்லாம் அவர் அறிவிக்கலையே. இப்ப இந்த 1000 ரூபாய் திட்டம் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தா தான் நீங்க என்ன 1500 எடுத்து கொடுக்குறீங்க அவ்வளவுதானே. நீங்க 1000 ரூபாய் கொடுக்கும்போது அது பெரிய விஷயமா பேசுவீங்க, கூட 1500 சேர்த்து கொடுத்தா அது கேவலமா? எனக்கு புரியல, எனக்கு அது எப்படி கான்செப்ட். மக்கள் மேல 1000 ரூபாய் உண்மையான கொடுக்கும்போது நேசிப்பு இருந்தா ஹரி, நம்ம எத்தனை தடவை நீங்களே எத்தனை தடவை சொல்லியிருக்கீங்க, கொடுக்குற 1000 ரூபாவை இருக்கிற பணம் வீக்கத்துக்கு இருக்கிற விலைவாசிக்கு இப்பவே 2000 கொடு. அது என்ன தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 2000 அது ஒருத்தனை இல்ல ஏமாத்தணும்னா சிட் அவன் ப்ரோ, இவங்க வாசலுக்கு இவங்க டாக்டிக்ஸ் என்ன தெரியுமா, அந்த 1000 ரூபாய் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அந்த 1000 ரூபாய் வச்சு லேடிஸ் போன் ரீசார்ஜ் பண்றாங்க, கேஸ் வாங்குறாங்க, வீட்டுக்கு காய்கறி வாங்குறாங்க. டேய் இதுல ஏதாவது ஒண்ணுதான்டா பண்ண முடியும். ஒவ்வொரு லேடிஸும் வேற வேற அந்த 1000 ரூபாய் வேற வேற மாதிரி செலவு பண்றாங்க. நீங்க எல்லாம் அதே ஒரே மாதிரி அவங்க லேடி வந்து கொடுக்குற அதை ஸ்பெண்ட் 1000 பண்ற ரூபாய் மாதிரி வந்து சொல்லுவாங்க. மூல முடுக்குக்கு தான் போறது இல்ல. என் ஊருக்கு வரப்பதான் அதுல 600 ரூபா தான் வரும். இங்க மினிஸ்டர் கமிஷனு, கவுன்சிலர் கமிஷனு அதெல்லாம் போயிட்டு 600 ரூபா தான் எனக்கு வரும். அதான் யோகேஷ், அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, முதல்ல வந்து இவங்க வாக்குறுதியில என்ன ப்ராமிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லா பெண்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஒரு கிரைட்டீரியா கொண்டு வந்துட்டாங்க திடீர்னு. அது அந்த என்ன மாதிரிலாம் தகுதின்னு இல்லாம தெரியல. அடுத்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் கொடுப்போம் நாங்க. அது என்ன தகுதின்னு இப்ப வரைக்கும் அவங்களுக்கும் தெரியல, அதுதான் எனக்கும் நம்மளுக்கும் புரியல. தெரியல. எனக்கும் பெண்களுக்கு வந்து என்ன விடியல் பயணம், விடியாத பயணம், இருட்டிலே தான் இருக்கிறாங்க அவங்க, பகல்லே இருட்டாது இருக்குது அவங்க வாழ்க்கை. சேஃபா போய் சேஃபா வர முடியுதா? ஒரு பெண் குழந்தை 12th படிக்கிற பிள்ளை வந்துட்டு எக்ஸாம் எழுதணும் அவசரமா சொல்லிட்டு ஸ்கூல்ல ஸ்டாப்ல நிறுத்த சொன்னா நிறுத்தாம அந்த பஸ் போகுது, அரசு பேருந்து. அந்த பொண்ணு ஓடுற பஸ்ல இருந்து குதிச்சு நெஞ்சில் அடிபடுது, ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ரோட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இந்த இதெல்லாம் அசிங்கம். இது வந்து அசிங்கம், ஒரு ஸ்டேட்டுக்கு, ஒரு கவர்னன்ஸுக்கு அசிங்கம், களங்கம், பிளாக் மார்க். டெய்லி நடக்கிற அத்தனையுமே பிளாக் மார்க். எனக்கு என்ன புரியலன்னா, மொத்த மீடியாவையும் இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. இவ்வளோ கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போதே இந்த நியூஸ் எல்லாம் வெளியே வருதுன்னா நமக்கு தெரியாது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் தானோன்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு சிட் ப்ரோ. சீரியஸா விக்னேஷ் ப்ரோ, நியாயமான ஒரு நீங்க அனுமானம் தான், யோசிச்சிருக்கீங்களா? நியாயமான ஒரு சந்தேகம் தான். ஆஹ் இவ்வளோ மீடியாவை கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் போதே நமக்கு டெய்லி இவ்வளோ பெரிய கொடூரமான நியூஸ் எல்லாம் ஒரு வந்து 2.5 வயசு சேருதுன்னா இவங்க குழந்தைய எவ்வளவு வந்து மறைப்பாங்கன்னு கற்பழிச்சதே டவுட். வந்து ஒரு கேவலமான செயல் மாதிரி. ஆனா அதை 2 மாசம் மறைச்சது அதோட வந்து பாசிசம். அது அந்த செய்தியே வெளியில இல்ல, வரக்கூடாது. இன்னும் 2 மாசம் கழிச்சு நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்க போறோம்னு எனக்கு தெரியலையே. அதுதான் இன்னும் ப்ரோ 2 நான் மாசம் தான் கழிச்சு சொல்றேன்ல, இன்னைக்கு இது நடந்தாலும் 2 மாசம் சர்வாதிகார நம்மளுக்கு கழிச்சு தெரிய போக்குங்க. போகுது. அதுவும் கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க எந்த சொல்லுங்க. அளவுக்குன்னா கேக்குது. மத்தியானம் மக்கள் போராட்டத்தை அத்தராத்திரில போடுறானுங்க. இது ரீசெண்டாவே நானும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். இது நியூஸ் சேனல் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பண்ணிருக்கேன். ராத்திரில ஹலோ கேக்குதா? அது ம். போட்டா மாத்திருக்கும். விக்னேஷ் ப்ரோ கேக்குதா? எக்ஸ் கேக்குதுங்க. ஹலோ அவர் பேசி முடிக்கட்டும், கேக்குது பேசுங்க கேக்குது. மோகன். கேக்குது, சொல்லு சொல்லு. இல்ல அதான் நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாமே நம்ம இதை கண்டிச்சு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நம்ம நடத்த போறோம். நாளைக்கு அதுதான் டாப் ஆஃப் தி நியூஸா இருக்கும். சொல்லி வச்சது கண்டிப்பா. சொல்லி எங்க வச்சு நடக்குது அலெக்ஸ்? எதுக்கு எதெல்லாம் எதிர்த்து தமிழ்நாடு போராட்டம் பண்றோங்கிறதையும் ஆல் சொல்லிடுங்க. ஓவர் சட்டம் ஆல் ஓவர் போட்டு தமிழ்நாடு bro. எல்லாத்தையுமே எதிர்த்து தாவேக்கால இருந்து போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து எல்லா பக்கமே தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் இது வருமான வரி இதுல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஹெட் குவார்டர்ஸ்க்குமே நம்ம போராட்டம் நடத்த போறோம். எனக்கு நல்லாவே தெரியும் அனௌன்ஸ் சில பண்ணிடுறாங்க. கோஷங்களை பத்தி. அங்க சீர்கொலையும் சட்ட ஒழுங்கு, சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு, மர்டர் கேபிட்டல் தமிழ்நாடு, இந்த மாதிரி எத்தனையோ வந்து அவலங்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க. அவ்வளவுதான். நாளைக்கு ஃபுல்லாமே நாளைக்கு கோயம்புத்தூர்ல எல்லாம் நடக்கும். நாளைக்கு கன்ஃபார்மா கோயம்புத்தூர்ல இந்த 40 குழந்தைகளை பத்தியும் பேசுவாங்க. நாளைக்கு கோயம்புத்தூர்ல 10 கேஜி கோயம்புத்தூர்ல எந்த இடத்துல நடக்குது மோகன்? செஞ்சிலுவை சங்கம் இருக்குல்ல, அங்க கலெக்டர் பிஸ்கட் ஓகே, ஜூனியர் ரெட் கிராஸ் தெரியும் தெரியும். ஓகே ஃபைன். அங்க நாளைக்கு 10 கேஜி கோயம்புத்தூர்ல எல்லா பக்கம் நடக்குது. ஓகே நாளைக்கு பாருங்க, அந்த கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் நடந்துச்சு ஒரு போராட்டம். அதுவே ஒரு சாம்பிள் மாதிரி இருக்கும். நாளைக்கு ஒரு கூட்டம் கேக்குதுங்களா? அவைக்கு சார்பா எல்லா பக்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்து கேக்குது விக்னேஷ் ப்ரோ. கேக்குது விக்னேஷ் ஆக்சுவலா நாளைக்கு இது 12ஆம் தேதி வந்து இந்த இது இருக்குல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல, அதுக்காக பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து அதோட முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா ஒரு அதான் பொண்ணையும் brother, பார்த்தீங்கன்னா கொன்னு இருக்கானுங்க. அது போட்டு ஸோ அதனால அதோட வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து ஃபுல் ஷெட்யூல எல்லாத்தையுமே வந்து சேர்த்து பண்ண போறோம் பிரதர்.
நாளைக்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு, அப்புறம் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதுக்கப்புறம் பெண் இதுல இருந்து எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நாளைக்கு கோஷம் இருக்கும். நாளைக்கு அது தெரியுது, எல்லாம் தெரியுது. அதனால தான் சொல்றேன். இல்ல நாளைக்கு வந்து இந்த பிரைமரியா பார்த்தீங்கன்னா, இந்த இதுதான் இருக்கும். ஸோ அததான் சொல்ல வந்தேன் நானு. எல்லாத்தையும் சேர்த்து நாளைக்கு அதாவது நாளைக்கு அதாவது டிபேட் நம்ம போராட்டம் அறிவிச்சிருந்தது வேற ஒரு விஷயத்துக்காக. இப்ப இந்த அதான், அதான். நிலவரம் இல்ல மாறினதுனால நம்ம அதுதான் திசை சொல்றேன் நானு. மாத்துறோமா? இல்ல ஓகே அ ஓகே ஓகே. இல்ல, இல்ல. அது வந்து கடலூர்ல அறிவிச்ச வந்து ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் பார்த்தீங்கன்னா, இது பண்ணியிருந்தாங்க. பல்வேறு இடத்துல பல்வேறு விதமான போராட்டங்கள். ஆனா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து மெயினா இத வச்சு எடுத்து பேச போறாங்க நாளைக்கு. அதுதான். ம். அதான் விஷயம். பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச். ம். ஆனா விக்னேஷ் ப்ரோ, சாமி என்னால முடியல. டெய்லி நம்மளும் சொல்றோம். ம். ம். நம்ம வாய் வைக்கிறனாலே நடக்குதோன்னு கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு தூங்கி எந்திச்சு நாளைக்கு இல்ல பாத்தீங்கன்னா இவனுங்க நாளைக்கு ஏதாவது டெய்லி நியூஸ் இத வரும் நடத்தி, அப்படின்னு நடத்தி சொல்லி இத சொல்லி சொல்லி நார்மலைஸ் ஆகலான்னு சொல்றாங்க. பார்க்குறான்ல இவங்க. இல்ல எலெக்ஷன் இவ்வளவு க்ளோஸா இருக்கும்போது இவ்வளவு அசால்ட்டா விடுறாங்கன்னா எனக்கு என்ன பயம்னா, நம்ம கிட்ட சொல்லப்படுற செய்தி ரொம்ப கம்மி. இது நமக்கு தெரியாம ஏதோ பெருசா பின்னாடி நிறைய நடக்குதோன்னு டவுட்டா இருக்கு. சரி ப்ரோ, அது உண்மைதான் ப்ரோ. இந்த சின்ன சின்ன ஊரு, தெரியாத ஊர்ல நடக்கிற நியூஸா இப்ப வரைக்குமே வெளியே வரல. அதான் எனக்கு அதான் புரியவே முதல்ல மாட்டேங்குது. ஆனா கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்குவானுங்களா? அதானே மேட்டர். கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்குவான்ல. எத்தன பேர் எத்தன சரிங்க. இத வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது விக்னேஷ் ப்ரோ, போன கடைசி ம். என்சிஆர்பி டேட்டா படி ஃபைல் ஆகிற கேஸு, சார்ஜ் ஷீட் போடுற கேஸு கிட்டத்தட்ட 80%, 80 தோராயமா 80%, 83 என்னமோ. ஆனால் அதுக்கு கன்விக்ட் ஆகிற ரேட்டு 53% தான். இவங்க ஆகுனா சொல்கிறாங்களே ஊபி ஊபின்னு, அதில் கூட வந்து சார்ஜ் ஷீட் போடுறது வந்து நம்மளை விட பர்சன்டேஜ் கம்மி. 70 தோராயமா 70%, 73 என்னமோ தோராயமா அப்ராக்சிமேட்லி அவ்வளோதான். ஆனால் அவங்க கூட 70க்கு 70 கன்விக்ட் பண்ணிடுறான். சார்ஜ் ஷீட் போட்டால் கன்விக்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஊரில் சார்ஜ் ஷீட் போட்டதுக்கும் கன்விக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 30% கிரிமினல்ஸு தப்பிச்சு போயிட்டு இருக்கிறானுங்க. எப்படி தப்பிக்கிறாங்க? நமக்கு ஹரிப்ரோ சார்ஜ் ஷீட் உங்களுக்கு ஒண்ணு போடப்படுது, ஆனால் ஹரிப்ரோ உங்களுக்கு ஒண்ணு கன்விக்ட் புரியல. பண்ணுறது இல்லை. இல்ல. கன்விக்ஷன் ரேட் ஆஹா. அவ்வளோ கம்மியாக இருக்குது. இல்ல நீங்க விக்னேஷ் ப்ரோ, நீங்க உங்களுக்கு ஒண்ணு இவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறதுல சொல்றீங்களே, இங்க ஒரே எல்லாருமே நிமிஷம். என்ன தெரியுமா பண்றோம்? நான் ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் விக்னேஷ்னா. இங்க எல்லாருமே என்ன தெரியுமா பண்றாங்க? எல்லாமே ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. இது ஒண்ணு நடக்குது அப்படின்னா எல்லா பக்கமும் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எல்லா பக்கமும் நடக்கும்னு சொல்றதுக்கு வந்து நீங்க ஒரு ஆட்சி அமைக்கல. கரெக்ட்டா? இப்ப வரைக்கும் வந்து பொறுப்பு டிஜிபிலயே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா வந்து மாநில சுயாட்சிங்கிறீங்க. இதெல்லாம் வந்து எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு விஷயம் தெரியுமா? சீரியஸா உனக்கு மேல இருக்கிறவன் வந்து கரெக்டான போஸ்டிங்ல இருந்து அவன் கேள்வி கேட்டா நீ வந்து பயப்படுவ. அவனே வந்து எப்ப வேணாலும் அவனை தூக்கிடுவான்னு இருக்கும்போது, அவங்க ஒருத்தங்க சொல்றத வச்சு நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? ஏன் பொறுப்பு டிஜிபி போட மாட்டேங்கிறீங்க? நீங்க அனுப்புன லிஸ்ட்ல இருந்து 3 பேர் எடுத்து குடுத்துருக்காங்க. அந்த 3 பேத்துல இருக்கிறதுல ஒருத்தங்களுக்கு வந்து நீங்க வந்து வெல்லும் பெண்கள் இதுல வந்து பாராட்டே செய்றீங்க. அவங்களையே டிஜிபியா போட்டு விட்டுங்களேன்ப்பா. ஏன்ப்பா பொறுப்பு டிஜிபி வச்சுட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் வந்து பணப்பட்டுவாடா பண்றதுக்கும் ஒரு சில விஷயத்தை அவங்க எலெக்ஷன் டைம்ல அவங்க ஸ்மூத்தா எலெக்ஷன் கமிஷன் வந்து அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இவங்க ஒரு சில விஷயத்துக்கு பண்றதெல்லாம் வந்து ஸ்மூத்தா பண்ணணுங்கிறதுக்கோசரம் பொறுப்பு டிஜிபில வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதையெல்லாம் எதிர்த்து தான் நாளைக்கு வந்து போராட்டம் அறிவிச்சதே வந்து நான் இப்ப விக்னேஷ் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் நல்லா பார்த்தேன். ஜாதி வாரி கணக்கெடுப்பெல்லாம் வந்து 3வது 4வதா தான் போட்டிருக்காங்க. போதை ஒழிப்பு இதுல இருந்து எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. மாநில அளவில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அது நடக்கும் நாளைக்கு. இவங்களுக்கு தெரியல. தளபதி வந்தா மட்டும்தான் கூட்டம் கூடும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு பாருங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து எடுத்து போராட்டம் வர்ற பீப்புள்ஸ் மட்டும் பாருங்க கதி கலங்கிருவாங்க. நம்ம பசங்க பொது கூட்டம் போட்டா, தெருமுனை கூட்டம் போட்டாலே கூட்டம் கூடுது. அங்க நிக்கிறதுக்கு இடத்த காணோம். ஹரி, சொல்லுங்க கன்னியாகுமரியில சொல்லுங்க. கூட இல்ல பேரு கொடிய பார்த்தே வர்ற கூட்டம் அது. சொல்லுங்க. கரெக்ட். இல்ல கன்னியாகுமரியில கூட அண்ணா கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு போல அவரோட பிரதிநிதிகளாக வந்து சில பேர் அமிச்சாங்க கட்சியிலேருந்து. அதுக்கே வரவேற்பு எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பார்த்தீங்க. ஸோ இந்த ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறாங்க, ஒரு வியூகத்தை வகுக்கிறாங்க. அண்ணன் போற மீட்டிங்ல தான் கூட்டம் வருது, அண்ணன் பங்கெடுத்துக்கிற போராட்டத்துல தான் நீங்க கூட்டம் வருது. கன்னியாகுமரி விஷயத்தையே வந்து நீங்க வந்து ஒரு சில விஷயத்தை இது பண்ணிட்டீங்க. அந்த கன்னியாகுமரி விஷயம் வந்து ஸ்டார்டிங்ல வந்திருக்கக்கூடிய ஆள் வந்து உதயநிதி. அவங்க வந்து அவங்களுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. இப்போ அப்போன்னு சொல்லி 1 மாசம் இழுத்து அவங்களுக்கு கரெக்டா டைம் கொடுக்கல. அது வந்து சமத்துவ கிறிஸ்மஸ் எல்லா கட்சிக்காரங்களும் கலந்துக்கிற மாதிரி. உடனே வந்து இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, வர முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. 1 மாசமா அந்த ஆளோட டைமிங்க்கு கிறிஸ்மஸுக்கு இந்த இடத்துல ஏன் போன
போன எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் போயிருக்காரு அந்த கிறிஸ்துமஸ் இதுக்கு. உதயநிதி தான் அழைக்க போயிருக்காங்க. தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணி வரல. கடைசி நேரத்துல வந்து என்னமே பண்றதுன்னு தெரியல. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி ஆதவ அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து ஓகே அப்படின்னு வந்து வந்தாங்க. அதுலயே அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த இதுல வந்தா கன்ஃபார்மா வந்து கோட்டைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதெல்லாம் வந்து வேற லெவலுங்க. அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவனுக்கு ஒரு நெரேட்டிவ் செட் பண்றானுங்க. ஒரு சில பேர் வந்து நம்பிக்கை இல்லாம சுத்திட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து அவனவன் வந்து யார் யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாம யார் யாரெல்லாம் இது பண்ணி சுத்திட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் கிரவுண்ட்ல வந்து ஒர்க் பண்ணணும் சீரியஸா. சும்மா எல்லா பக்கம் போயிட்டு மைனாரிட்டி ஒர்க் பண்ண இல்ல அவங்க கிரவுண்ட்ல எல்லாம் வந்து மைனாரிட்டி ஒர்க் பண்றதுக்கெல்லாம் அவங்க ஒருத்தர்லாம் இல்ல. அப்படி இருந்தா அவங்க ஏன் வந்து இங்க இருந்து கூவ போறாங்க? அதாவது நீங்க இல்ல அண்ணனுக்கு தான் சப்போர்ட் மைனாரிட்டி பண்றீங்க, அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. ஆனா அவருக்கே பாடம் எடுக்கிறது, அப்புறம் அடுத்த நாளே வந்து அவர்கிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையில்ல. எலெக்ஷன் கிட்ட வந்துட்டோம். சரி மக்கள் கிரவுண்ட் லெவல் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. அதை நோக்கி போங்க. மக்கள் கிட்ட போய் பேசுங்க. உங்க ஏரியா மக்கள்கிட்ட போய் பேசுங்க. நீங்க களத்துக்கு போறதுன்னா அவ்வளவுதான். உங்க ஏரியால இருக்கிற ஆள்கிட்ட போய் கேளுங்க, என்ன நினைக்கிறீங்க டிவிக்கை பத்தின்னு கேளுங்க. அவங்க ஏதாவது நெகட்டிவிட்டி, அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதை கிளாரிஃபை பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு 2 ஓட்டு தேத்துங்க. அதை பண்ணாலே போதும். என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இங்க வந்துட்டு அண்ணனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்றேன், அண்ணன் போய் கூட்டணிக்கு போகணும், அண்ணன் போய் மைனாரிட்டி ஆட்சி வந்துருமா? மைனாரிட்டி ஆட்சி வரக்கு அண்ணன் 100 சீட் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, 10 ஜெயிச்சாலே வந்துடும். அதுக்கு அண்ணன் வந்திருக்காங்க கூட்டணிக்கு போகணும். கூட்டணிக்கு போனா தான் நம்ம பலம். எதுக்காக கூட்டணிக்கு போகணும்? கீழே ஒர்க் பண்றவங்க பண்றவங்களுக்கெல்லாம் ஒரு ரெகக்னேஷன் வேணாமா? 234 நம்ம நின்னா தான் நம்மளோட முழு ஸ்ட்ரென்த் தெரியும். அதை விட்டுட்டு கூட்டணிக்கு போயிட்டு கூட்டணிக்கு போய் ஜெயிச்சே வரோமாப்பா. நீங்க சொல்ற மாதிரி சிஎம் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க, இல்லை டெல்சி சிஎம் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க இருந்தனாலதான் உங்களுக்கு நீங்க இந்த ஆச்சு அப்படிம்பாங்களே தவிர 234 நின்று தோத்தாலும் கூட வீரமா இருக்குமே தவிர இப்படி இப்படி கூட்டணிக்கு போய் ஜெயிச்சா ஒண்ணுமே ஆகாது. இல்ல மோகன் ப்ரோ, தோக்கறதுக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது. ஒரே ரூட்டு தான் நமக்கு. நான் சொல்றேன் இவங்களோட நம்பிக்கை, இவங்களோட நம்பிக்கை இல்லாத தரத்துக்கு நான் சொல்றேன். போய் கூட்டணிக்கு போகணும், மைனாரிட்டி அமைஞ்சிருமா, அதான் அமைஞ்சிருமா, இதான் அமைஞ்சிருமான்ட்டு எப்பா பாஸ் பாஸ் நீங்க கொஞ்சம் கைய வச்சுட்டு ட்விட்ட வச்சுட்டு வாய மூடிட்டு இருந்தீங்கனாலே ஓகே பாஸ், நாங்க பாத்துக்கிறோம் உள்ள கிரவுண்ட்ல ஒர்க் பண்றோம். இன்னொருத்தவனை சிஎம் ஆக்கும் போது நம்ம வரவே இல்லை ப்ரோ. அதை இவங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தவளப்பாண்டிய சிஎம் ஆக்க இங்க நம்ம வரவே கிடையாது. இல்ல உங்களுக்கு ஒண்ணு புரியல. அண்ணா இவங்களை சிஎம் ஆக்கணும் அப்படின்னா 2016 ஒண்ணு பண்ணாரு தெரியுமா? அதையே இப்ப ரிப்பீட் பண்ணிட்டு போயிடலாம். 2016 அண்ணா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாங்க. விஎம்ஐ வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அவங்கெல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க, விஜய வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்க, விஜய வந்து ஒரு வீடியோ போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே அண்ணனோட பவர் இருந்துச்சுதான். சும்மா ஒண்ணும் இல்லையே. அந்த மாதிரி இப்ப வெளியிருந்து ஒரு சப்போர்ட் அறிக்கை கொடுத்தாலே போதும். அதை விட்டுட்டு நாங்க கட்சி ஆரம்பிச்சு இருக்கிற இங்க உள்ளுக்குள்ள 1008 பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, 1008 இது பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஒவ்வொருத்தையும் யார் யாருக்கு என்ன போஸ்டிங் கொடுக்கறதுன்னு இல்லாம, ஏன்னா எல்லாருமே அத்தனை பேர் உழைச்சிருக்கானுங்கப்பா. எங்களுக்கு வந்து அவ்வளோ விஎம்ஐ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. விஎம்ஐல இருக்கிறவங்களுக்கு போஸ்டிங் போட்டாலே எங்களுக்கு வந்து பத்தாது. என்ன இவனுக்கு இருக்கு அவனுக்கு இருக்கான்னு அடிச்சுக்க வேண்டியதா இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கு. இங்க எல்லாம் இப்போ ஏன் எந்த பிரச்சனையுமே வராம இருக்கு எல்லா இடத்துலயுமே? விஎம்ஐ வேலை செஞ்சவங்களா இவ்வளவு தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன்னையுமே நிறைய பேர் விஎம்ஐல பெரிய அளவுக்கு வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து எந்த போஸ்டிங்கும் வேண்டாம், அண்ணன் ஜெயிச்சா போதுன்னு சுத்திட்டு இருக்கவங்க இருக்காங்க. சும்மா ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கு எத்தனை பேர் தெரியுமா இருக்காங்க? சும்மாவா அவங்க பின்னாடி வந்துட்டு போற அந்த 10 பேர் 5 பேர் என்ன சும்மா அவங்களோட சேர்ந்ததுன்னு நினைச்சீங்களா? எல்லாருமே விஎம்ஐ வேலை செஞ்சுவீங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒற்றுமையா அண்ணனுக்கோசரம் போராடணும், அண்ணனுக்கோசரம் ஜெயிக்கணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்க 10 ரூபா 5 ரூபா கொடுத்தா 1000 அப்படின்ட்டு. கிரவுண்ட்ல வந்து பாருங்க பாஸ். நாங்க இது பண்றோம். எவனோ ஒருத்தனுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ணி அவனை சிஎம் ஆக்குறதுக்கு நாங்க வந்து உட்கார்ந்து வந்து எவனும் உழைக்க கிடையாது. நான்லாம் அப்படி இல்லப்பா. நான் ஏதோ ஸ்பீக்கர்ல வந்து பேசுறேன், ட்விட்டர் யூஸ் பண்றேங்கிறதுக்கோசரம் வந்து நான் வந்து வெறும் இதுல மட்டும்னு கிடையாது. கிரவுண்ட்லயுமே நிறைய பக்கம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எத்தனையோ வந்து ஃபீமேல் கேடர்ஸ் இருக்காங்க குழந்தைகளோட வச்சுட்டு, ஆனா வந்து கிரவுண்ட்ல வேலை செய்யறாங்க. எத்தனையோ ஃபீமேல் கேடர்ஸ் வந்து அவ்வளோ இது பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனையோ மேல் கேடர்ஸ் இருக்காங்க. எல்லாம் வந்து வெல் செட்டில் ஆனவங்க எல்லாம் கிடையாது. அன்றாட வேலைக்கு போயிட்டு வந்து கிரவுண்ட்ல வேலை செய்யறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முகம் தான், அண்ணன் தான்.
ஹரி ப்ரோ ஹரி ப்ரோ, ம் அப்ப அத நீங்க இந்த உண்மைதான். சர்டிபிகேட்டுக்கு தான் காசு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்களே. ஆமா ஆமா அதுல நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். டிகோப்னு ஒரு இது இருந்துச்சு, டிகோப் எக்ஸாம்ஸ் கூட்டுறவு வங்கி. அது வந்து இங்க வந்து என் ஊர்ல மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 பேரு தலா 5 லட்சம் தந்தாங்க. இது வந்து அடேங்கப்பா. அவங்க அப்பா மினிஸ்டர் அப்பா. அதுக்கடுத்து பழனியில வந்து அரண்காவல்துறை அதுக்கு போஸ்டிங் போறேன்னு சொல்லி அங்கிட்டு அவங்க மகன் ஒரு 5 லட்சம் வாங்கினான் தலைக்கு. ஆனா ஆல்ரெடி போஸ்டிங் போட்டாங்க, ஆனா ரிசல்ட் வரல. ஆனா போஸ்டிங் எல்லாம் ஃபுல்லு. ஏங்க இது என் ஊர்ல இது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சத்துக்கிட்ட வாங்கியிருக்காங்க. இது மாதிரி திண்டுக்கல் நீங்க டிஸ்ட்ரிக்ட்குள்ள எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. நீங்க சொல்றது தலைக்கு 5 லட்சம் 30 பேர் கொடுத்தாங்கனாலே 1.5 கோடி வந்துடும் நினைக்கிறேன் இல்லையா? இல்ல இதுக்கே நீங்க இப்படி ம். சொல்றீங்களே, ரேஷன் ப்ரோ, இது கடையில அப்பா வந்து மகன் வந்து 150 பழனியில வந்து 150 லட்சம் அறங்காவல் சாரி. துறைக்கு அவன் தனியா வாங்கியிருக்கான். செந்தில்னு இல்ல சொல்லி செந்தில்குமார். நீங்க நீங்க இதுக்கே இப்படி சொல்றீங்களே, ரேஷன் கடையில எடை போடுறதுக்கு வந்து ஒரு ஆளை எடுப்பாங்க தெரியுமா? ரேஷன் கடையில ஆமா பில் ப்ரோ, போடுறதுக்கு எடை அதுக்கும் இங்க வாங்கி போடுறதுக்கும். வச்சிருக்காங்க. அதுல அது இவனுங்க வந்த ஒண்ணுமே பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எக்கச்சக்கமா அடிச்சானுங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் அவன். அவன் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு. நான் வந்து ஏன்டா வேலைக்கு போகலையா, டிஎன்பிசிலாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்துருக்கேன், போஸ்டிங் வரும் அப்படின்னா. வெயிட் பண்ணான். அப்பவுமே அவன் சொன்னா, டேய் கொரோனா முடிஞ்சிருச்சு, இன்னி ஒன்று டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணு, இல்லை ப்ரைவேட் ஜாப் போ, சும்மாவே இருக்காத, ஏன் இப்படி இருக்க அப்படிங்கும்போது, இல்லை போஸ்டிங் வந்துடும் போஸ்டிங் வந்துடலாம். கடைசி வரைக்கும் வரல, கொடுத்த காசை திரும்பி வாங்கிட்டான். ஆனா வந்து அதுக்கு வந்து ஒரு போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க எல்லாருமே, ஆல் ஓவர் தமிழ்நாடு மோகன் ஃபுல்லா. ப்ரோ அவர் வாங்கிட்டாரு. என் ஊர்ல தான் அந்த ரேஷன் கடைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, வாங்காம இருக்காங்க. நீங்க சொன்ன டியூரேஷன் தான், ஆனா இப்ப வரைக்கும் வாங்கல. காசு ரிட்டர்ன் அவங்க தரல. காசு ஒரு சில பேர் இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்கனால கொடுத்தாங்க, வாங்கிட்டாங்க. பட் ஆனா போஸ்டிங் வரவே இல்லை. ஒவ்வொருக்கும் வரும், ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரிலீஸ் ஆகும் போதும் இந்த கோயம்புத்தூர் இப்போ வந்துடும், அப்போ வந்துடும், இப்போ வந்துடும் சொல்லி அவனுக்கு வரவே இல்லை. அவன் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து எங்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னான், டிஎம்கே வந்து டிஎஸ்சிக்கு தான், ஆனா டிஎம்கேக்கு மாற்று வந்து டிவிகே கிடையாது அப்படின்னா. நான் சிம்பிளே ஒண்ணு தான் சொன்னேன், நான் எச்சு பேசுவேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, மொத்த நான் தான் சொன்னேன், மொத்த ஒழுக்கமா படிச்சு ஒரு வேலைக்கு போக முடியாம 2 லட்சம் ரூபாய் கொடுத்து போற நாய், நீ இதை நாயத்தையெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதோ இன்னும் அப்படியே பச்சை சொன்னேன், நீ வந்து 2 லட்சம் ரூபாய் கொடுத்து போற, அப்புறம் மெரிட்ல போறேன், அந்த வேலைக்கு உண்டான கரெக்டான இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? உன்னால நீ அப்படி போற அப்படின்னா நீ எல்லாம் வந்து எங்க கட்சியை பத்தியோ எங்களை இதை பத்தியோ பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. உன் ஓட்டு ஒன்றும் ஒரு மகன் எங்களுக்கு ஒன்றும் தேவை மாதிரி கிடையாது, பாத்துக்கூடா அப்படின்ட்டு. இந்த மாதிரி அதாவது பைத்தியத்துல இருக்கானுங்க. கவர்மெண்ட் இருக்கானுங்க. ஜாபுக்கு காசை கொடுத்து வேலை வாங்குறவன் அந்த காசை நான் திருப்பி சம்பாதிக்கணும், இந்த வேலையை யூஸ் பண்ணி தான் நான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். மெரிட்ல கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்றவனுக்கு தான் உண்மையிலேயே சேவை பண்ணணும், அவன் வேலையை அவன் கரெக்டாக செய்யணும்னு தோணும். சரியா? அதனால தான் படிச்சவனை தெளிவாக வந்து உண்மையாலே வந்து கஷ்டப்பட்டு படிச்சு உட்காரணும்னு எதிர்பார்க்கறான். நீ நல்லா படிச்சு நீ மார்க் எடுத்தீங்கன்னா உனக்கு காசு கொடுத்து வாங்க முடியுங்கிற ஆப்ஷன் இவனுக்கு எங்கேருந்து வருது? அப்ப காசு இல்ல யார் இல்ல வாங்குறா? ஹரி ப்ரோ, வாங்குறவங்க இந்த வாங்காமலே பாயிண்ட்ல இருந்துட்டா. மட்டும் நான் வரேன். இல்ல, மறந்துட்டீங்க. நல்லா படிக்கிறவங்களுக்கும் நல்லாவே போஸ்டிங் இல்ல வச்சுக்கோங்க. ப்ரோ. நல்லா நீங்க படிக்கிறவங்களுக்கும் போஸ்டிங் இல்ல. நல்லா அதுதான் சொல்றேன். படிச்சவங்களும் சரி, அங்கதான் வரேன். ஏழையா இருக்கவங்களும் சரி, கடனை இல்ல வாங்கி சரி நம்ம யுகேஷ், படிச்சுதான் வரல. அதுதான் யுகேஷ், நான் அங்கதான் வரேன். இப்ப வாங்குறதுக்கு அங்க ஒருத்தன் இருக்கிறதுனாலதான் இதை கொடுத்து வாங்கலாங்கிற ஆப்ஷனே ஒண்ணு ஓப்பன் ஆகுது. அங்க உட்கார்ற ஆளு வாங்காமலே இருந்துட்டா இந்த பிரச்சனை வராது இல்ல. நேர்மையா இருந்துட்டானா எவன் வாங்குறானோ அந்த தலைமையில ஒருத்தன் மேல இருக்கிறான், இதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லா மினிஸ்டருக்கும் போறதுங்கிறதான கணக்கு. அண்ணா தானே சொன்னாரு, 10% மினிஸ்டர்ஸுக்கு போகுது, 20% வந்து நம்ம சிஎம் சாருக்கு போகுதுன்னு அண்ணா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ இது நடக்காது. அப்ப மேல வாங்கலைன்னா, மேல இருந்து ப்ரெஷர் இல்லைன்னா இந்த அதிகாரிகளும் வாங்க மாட்டாங்கல்ல. நீங்க நியாயப்படி மேல இருந்துட்டு இங்க கீழே அதிகாரிகள் வாங்கும் போது நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். சரியா? ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதிகாரிகள் ஒண்ணு வாங்கியிருந்தா, ஓ நீ இதெல்லாம் வாங்கி பழகுறியா, சரி அதுல கட்டிங்க எனக்கு ஒண்ணு போடு அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், இன்னும் மேல அதிகம் தான் வாங்குவான். இல்ல ஏன்னா ஹரி, அவன் வந்து நீங்க 10 லட்சம் வாங்கிட்டு இருந்தவன் 20 லட்சம் வாங்குவான். உங்களுக்கு அப்பம் கட்டணுங்கிறக்காக எக்ஸ்ட்ரா வாங்க இருப்பான். அந்த பேர்டன் யார் மேல போய் விழுகும்? நேர்மையா டாக்ஸும் கட்டணும், சைட்ல இந்த டாக்ஸும் கட்டணுமா? மக்களுக்கு இல்ல ஒதுக்குற ஹரி, நீங்க வரி உண்மையோட பணத்தை நீங்க உங்க புரிஞ்சுக்கல. பின்னாடி ஒதுக்காதீங்கன்னு இதுக்குதான் அவர் சொன்னாரு. அதான் நீங்க உண்மையோட சரியா? புரிஞ்சுக்கல. ஒருத்தன் வந்து ரேஷன் கடைக்கு பில் போடுறதுக்கும் ரேஷன் கடை பொருள் எடுத்து வைக்கிறதுக்கும் போறான், 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு. ஒரு கிராஜுவேட், என்னது ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், இனி அதுக்கு தானப்பா படிச்சேன், அதுக்கு 10வது படிச்சிருந்தாலே போதுமே. அதான்
அதுக்கு இல்ல 10வது படி வருஷம் தானே போடுவீங்க. நான் என்ன நீங்க அப்படி சொல்றேன், அவங்க நீ போனோம் நேர்மையா அப்படின்னா வேலை வாங்க முடியலன்னா காசை கொடுத்து இந்த வேலையை வாங்கணுங்கிற எண்ணம் மக்களுக்கு வருதுன்னா இதோட ஆரம்ப புள்ளி எங்க? இதை கொடுத்தா கிடைக்கும். காசு ஒருத்தட்ட கொடுத்தா எனக்கு இந்த வேலை கிடைச்சிடும், கவர்மெண்ட் ஜாப்னு ஒரு அப்படி நினைப்பு இருக்குது வரவங்க இல்ல, அதுக்கு அதை அப்படி நார்மலைஸ் வரவங்க ஆயிருக்கல. எப்படி வந்து அவங்க அப்படி வரவங்க எப்படி வந்து கரெக்டா இருக்கு? மாசம் 9,000 அததான் ரூபாய் நான் கேக்குறேன். 10,000 என் நீங்க 9,000 ரூபாய் காசு 10,000 வர வாங்குறான்ல சம்பளத்துக்கு மோகன், எப்படி ஒரு நீங்க இடத்துல என்ன ஒருத்தன் பண்றாங்க? உட்காந்து இந்த காசை வாங்கிட்டு இந்த வேலையை அலர்ட் பண்றான்ல, அந்த வாங்குறவன் அவனை தூக்கிட்டு நேர்மையா இருக்கிற ஒருத்தன் வந்துட்டு கோரஸ்டா முடிஞ்சிச்சு இல்ல வேலை. அதுதான் நீ கொடுத்தாலும் அவன் எல்லாருமே வாங்க மாட்டான், நீ கொடுத்தாலும் வாங்க எல்லாருமே மாட்டான். நீ உன் லஞ்சத்தை காசெல்லாம் இங்க செல்லாது, நீ உண்மையிலே படிச்சிருக்கியா, நீ குவாலிஃபை இருக்கியா, அப்பவா உன்னை நான் உட்கார வைக்கிறேன்னு நேர்மையா ஒருத்தன் உட்காந்து சொன்னானா, அப்படி சொல்லாத ஒருத்தன் இருந்தாலும் மேல அதையும் தாண்டி அதுக்கு மேல தலைமையில இருக்கிற ஒருத்தன் இருப்பான் இல்ல, கடைசி இதுல ஹெட்னு ஒருத்தன், அவன் இதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருந்துட்டு அந்த தலைவன் கரெக்டா இருந்துட்டா அந்த கட்சியோ அந்த மினிஸ்ட்ரியே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு போகுது. கரெக்டு அதுதான் தானே? எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணுவாங்க? லஞ்சத்தை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு இருக்கும். அது எங்கிருந்து அழிக்கும் லஞ்சத்தை? கீழ இருந்து அழிச்சிட்டு வரும். நீங்க மேல வாங்குறத கட் பண்ணாலே கீழே இருக்கிறவனும் பயந்துட்டு கட் பண்ணிடுவான். அதத்தான் இவங்க அதத்தான் லஞ்சம், ஏன்னா மேல இருக்கிறவன் லஞ்சம் வாங்கினா கீழே இருக்கிறவன் ஓ சரி நம்ம வாங்குற லஞ்சத்துல இவனுக்கு ஒரு கட்டிங் கொடுத்துட்டா நம்ம வாங்குற லஞ்சத்தை வந்து இவன் பெருசா பேச மாட்டான், நம்மளை சும்மா விட்டுருவான் ஃப்ரீயாங்கிறவனு கீழே ஒரு அதுப்பு இருக்கும். ஓகேவா? மேல இருக்கிறவன் லஞ்சம் வாங்கலன்னா ஐயோ இவன் வேற வாங்கல, ஆனா நம்ம லஞ்சம் வாங்குறது தெரிஞ்சா அப்ப நம்மளையும் போட்டு ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயம் வரும். வந்துடும். ஒரு ஒரு 10 பேர் கைது பண்ணுங்களேன், லஞ்சம் வாங்குற அதிகாரிகள் ஒரு 10 பேர் கைது பண்ணி உள்ள வைங்க, நேர்மையான ஹரி, நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நீங்க. சொல்றது மேல இருக்கிறவன் வாங்கவே மாட்டான், ஒரு இன்கரப்டபிள் ஃபிகர். ஓகே, அவங்க ம். இன்கரப்டபிள்னா அவங்க எவ்வளவுதான் காசு பணம் அவங்க முன்னால வச்சாலும் அவங்க நேர்மாறானவங்க, அவங்க நேர்மையா இருக்காங்க. அவங்கள பார்த்து ஒரு அச்சம் வரும்ல, அது இந்த அதிகாரி காவல்துறையில அறவே கிடையாது. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். மேல இருக்கிறவன் வந்து எவ்வளவு புனிதமானவன், அவனுக்கு இது தேவையே இல்லைங்கிற ஒரு பயம் இருந்தாதான் கீழே இருக்கிறவனே வாங்குறதுக்கு யோசிப்பான். ஐயோ இது நாளைக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மளை சஸ்பெண்ட் இப்ப செய்துவாங்க, இல்ல பணியை மேல இருக்கிறவன் நீக்கிடுவாங்க. வாங்குறவனா இருந்தா கீழே மேல இருக்கிறவன் மாட்டும் இருக்கிறவன் போது என்னை விட இவன் வந்து இவன் காசு கொடுத்தா ஊழல்வாதியா இருப்பான். ப்ரோ வாங்கிட்டேன்னு விட்டுருவான். சர்க்கார் படத்துல நம்ம தலைவர் சொல்லுவாருல்ல ப்ரோ, அதான் ப்ரோ. அதுதான் இல்ல, சித்ப்ரோ சொன்ன மாதிரி நானும் சித்ப்ரோ ஒரே பாயிண்ட் தான் சொல்றோம். என்னன்னா வந்து மேல இருக்கிற ஒருத்தர் கரெக்டா இருக்கும்போது என்ன ஆயிடும்னா, சரி இப்போ கடன் மேல இருக்கிறவன் லஞ்சம் வாங்குற ஆளா இருந்தான்னு வையேன், அதிகாரிக்கு மேல இருக்கிறவனும் லஞ்சம் வாங்கினா இல்ல நம்ம லஞ்சம் வாங்குறதெல்லாம் வாங்கிப்போம், மேல இவருக்கு ஒரு கட்டிங் கொடுத்துட்டு இவர் நம்மளை கண்டுக்க மாட்டாரு, அந்த எண்ணம் தான் வரும். ஆனா மேல இருக்கிற ஆளு கரெக்டா எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டா இருக்கிற ஆளுனா பயம் ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ மாட்டினோம்னா அவ்வளவுதான், அந்த ஆள் எல்லாம் லஞ்சம் எல்லாம் வாங்க மாட்டாரு, சுத்தமான கை அப்படின்னு ஒரு பயம்